Hi. Okay, so இன்னைக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸோ நம்ம லாஸ்ட் டைம் அந்த டேரக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் மாடியூல்ஸ் இதெல்லாமே வந்து கடைசியா பார்த்துருந்தோம். ஒரு ஃபார்ம்ல எப்படி வந்து வேலிடேஷன்லாம் வைக்கிறது, ப்ளஸ் அது வந்து எப்படி செட்டப் பண்றது, அந்த ரியாக்டிவ் ஃபார்ம் மாடியூல்ஸை, ஸோ அது எல்லாமே பார்த்துருந்தோம். அண்ட் இப்போ வந்து இன்னொரு கான்செப்ட், இன்னொரு மெத்தட். ஸோ என்ன பார்க்க போறோம்னா ரவுட்டிங். ஸோ ஆங்குலர் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரவுட்டிங் வந்து மெயினாக எதுக்குன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணி அதை வந்து நம்மளோட பேஜில் லோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப் காம்பனண்ட் HTML வந்து அந்த காம்பனண்ட்டோட டேகை இங்கே போட்டு போட்டு நம்ம ரன் பண்ணிட்டு இருப்போம். கரெக்டா? ஸோ நமக்கு ஒரு காம்பனண்ட் நம்ம கிரியேட் பண்றோம்னா, அந்த காம்பனண்ட் நம்மளோட யூஐல தெரியும் அப்படின்னா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி அதோட டேகை போட்டு போட்டு ஆப் காம்பனண்ட் HTML அதை இம்போர்ட் பண்ணி டிஎஸ்ல ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு நியூ காம்பனண்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதை நம்மளோட HTML ரெண்டர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த இடத்துல ஆப் காம்பனண்டோட HTML நம்ம கிரியேட் பண்ற எல்லா காம்பனண்ட்டையும் இங்கேயே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து சம் டிசைன்ஸ் பண்ணியிருந்தீங்க, லைக் லாகின், அதுக்கப்புறம் வந்து ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க லாகின் பேஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் பேஜஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு நார்மல் ஒரு ஹோம் பேஜ் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தீங்க. கரெக்டா? ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த பேஜஸ்ல வந்து இப்போ அது ரெண்டுமே வந்து வேற வேற பேஜஸ், வேற வேற மாதிரியான டிசைன்ஸ். கரெக்டுங்களா? ரெண்டும் ஒரே பேஜ்ல இருக்காது, ஒரே இடத்துல ரெண்டுமே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டாப்ல வந்து லாகின் இல்ல கிரியேட் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பாட்டம்ல லாகின் இருக்கும். ஸோ ஒரே பேஜ்ல ரெண்டுமே இருக்காது, ரெண்டும் வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேஜஸ், ஆனா ஒரே அப்ளிகேஷன். கரெக்டா? இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷனுக்கு போறீங்க அப்படின்னா, அங்க வந்து நிறைய பேஜஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்க ஜஸ்ட் அந்த மெனூஸ் இருக்கும், ஹோமு, அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், இந்த மாதிரி மெனூஸ் நிறைய இருக்கும். அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள வர கண்டென்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அந்தந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி. கரெக்டா? ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த ஓவரால் பேஜே வந்து ரீலோட் ஆகாது, உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். மேபி எக்ஸாம்பிளுக்கு இந்த ரூரல் எழுத்தே போலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பேஜ் வந்து லோட் பண்ணும்போது எனக்கு ஓவரால் ப்ரௌசரே லோட் ஆகி இந்த பேஜை வந்து எனக்கு ரெண்டர் பண்ணுது. கரெக்டா? ஸோ இந்த இப்போ ஹோம் பேஜில் நான் வந்து இருக்கேன். அதில் எனக்கு ஹோம் பேஜில் சில கண்டென்ட் வந்து இங்கே லோட் ஆகுது. ஓகேவா? இப்போ ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக இந்த பேஜ் வந்து லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த அபவுட் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் இந்த அபவுட்டை கிளிக் பண்ணனா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ப்ரௌசர் எனக்கு லோடே ஆயிருக்காது, ப்ரௌசர் ஸ்டில் அப்படியே தான் இருக்கும். ஆனா இங்க உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது ஹோம் பேஜ்ல இந்த கண்டென்ட் இருக்காது. கரெக்டா? ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு பேஜ் இருந்து அந்த பேஜ்ல இந்த கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த கண்டென்ட் ஹோம் பேஜ்ல இருக்காது, ஹோம் பேஜ் கண்டென்ட் இந்த பேஜ்ல இருக்காது. கரெக்டுங்களா? ஆனா இதுவே நம்ம இந்த ஆப் காம்பனண்ட் HTML இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பனண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஹோம்க்கு ஒரு காம்பனண்ட், அபவுட் அஸ்க்கு ஒரு காம்பனண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த ரெண்டு காம்பனண்ட்டையும் நம்ம ரெண்டர் பண்ணணும்னா இங்கேயே போட்டிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும், ஒரே பேஜ்லேயே எனக்கு அது வந்திருக்கும் ரெண்டுமே. கரெக்டா? ஹோமுக்கான கண்டென்ட்டும் வந்திருக்கும், சேம் அஸ் அபவுட் அஸ்க்கான கண்டென்ட்டும் ஒரே பேஜில் வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா என்னால் பிரிச்சிருக்க முடியாது.
கரெக்டுங்களா? ஸோ இதை ஹேண்டில் பண்றதுக்கு தான் இந்த ரவுட்டிங். இப்போ நம்மளோடது ஒரே ஒன் பேஜ் அப்ளிகேஷன், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான். ஆனா நம்மளோட பேஜஸ், அதாவது நம்மளோட ப்ரௌசரை ரீலோட் பண்ணாம, நம்மளோட பேஜஸை ரீலோட் பண்ணாம நமக்கு தேவையான வியூஸ், அதாவது நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸை நம்ம அந்தந்த காம்பனன்ட்ஸ்க்கு நேவிகேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரவுட்டிங், ஆங்குலர் ரவுட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதோட அந்த மெயின் அட்வான்டேஜஸே வந்து நமக்கு தேவையான பேஜில் நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸை, டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸை ரெண்டர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல நம்மளால எத்தனை காம்போனன்ட்ஸ், எத்தனை பேஜஸ் வேணாலும் நம்மளால ரீடைரக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பேக் எண்ட்ல ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது பேராமீட்டர்ஸ்னு ஒன்று, கொரி பேராமீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இங்கே கொரி பேராமீட்டர்ஸ் கிடையாது, வெறும் ஜஸ்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ அந்த யூஆர்எல்ல, ஐ மீன் ரவுட் பாத்தில் பேராமீட்டர்ஸாக நம்மளால சம் வேல்யூஸை சென்ட் பண்ணி அந்த காம்பனண்ட்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எதுவுமே தேவை, நான் ஸ்பீக்கரை ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காம்பனண்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். ஒரு 2 காம்பனண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜி ஜெனரேட் காம்பனண்ட் ஹோம். ஸோ ஹோம்னு ஒரு காம்பனண்ட். ஸோ அடுத்து வந்து அபவுட் அஸ். ஓகேவா? ஸோ சரி, ஸோ அடுத்து வந்து அபவுட் அப்படின்ற ஒரு காம்பனண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து என்கிட்ட 2 காம்பனண்ட் இருக்கு, ஹோம் ஒன்று, அபவுட் ஒன்று. இப்போ நான் இந்த 2 காம்பனண்ட்டையும் என்னோட பேஜில் ரெண்டர் பண்ணணும்னா, நான் வந்து இங்கே ஹோம் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணணும். ஹோம் காம்பனண்ட்டு, அடுத்து வந்து அபவுட் காம்பனண்ட், இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே HTML வந்து ஆப் ஹைஃபன் ஹோம் ஹைஃபன் அபவுட். ஸோ இந்த மாதிரி ரெண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம். இப்போ நார்மலி நம்ம இப்படி தானே பண்ணுவோம், 2 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் நமக்கு நம்மளோட HTML விசிபிளாக இருக்குன்னா, ஜஸ்ட் அந்த காம்பனண்டோட டேகை திருப்பி நம்மளோட HTML போட்டுட்டோம் அப்படின்னா, ஐ மீன் ஆப் காம்பனண்ட் HTML அதில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரெண்டும் வந்து, இப்போ ஹோம்க்கான கண்டென்ட்டும் இங்கேயே தான் இருக்கு, அபவுட்டுக்கான கண்டென்ட்டும் இங்கே தான் இருக்கு. கரெக்டா? 2 காம்பனண்ட் இந்த ஒரே இடத்துல தான் இருக்கு, சேம் ரவுட்ல. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரூட் ரவுட், இதுதான் வந்து என்னோட மெயின் ரவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரே ரவுட்ல எனக்கு ரெண்டுமே இருக்கு. ஆனா இப்போ எனக்கு என்ன வேணும்னா, நான் ஹோம்ன்ற பேஜுக்கு போனாதான் எனக்கு இந்த ஹோம்க்கான கண்டென்ட் வரணும், அபவுட்ன்ற பேஜுக்கு போனாதான் இந்த அபவுட் கண்டென்ட் வந்து வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டும் ஒரே இடத்துல வரக்கூடாது, ரெண்டும் டிஃப்ரெண்ட் ரவுட்ல டிஃப்ரெண்ட் பேஜ்ல நம்ம பண்ணணும். நம்ம வந்து பேக் அண்ட் நோட் ஜேஎஸ் பார்க்கும்போது அந்த ரவுட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரோட்டோகால் இருக்கும், http:// localhost 3000 அப்படின்ற மாதிரி இருக்குமா பேக் எண்ட்ல. நம்ம ரவுட் இப்படி தானே பார்த்தோம், இது வந்து பேஸ் யூஆர்எல். அடுத்து வந்து நமக்கான ரவுட் பாத் இருக்கும். ரவுட் பாத் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ யூசர் ஸ்லாஷ் கெட் ஆல் யூசர், இப்போ இந்த மாதிரி வச்சிருப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இது இருக்கிறது வந்து, ஐ மீன் லோக்கல்ஹோஸ்ட் 3000 அப்படிங்கிறது டொமைன். கரெக்டா? இது வந்து ப்ரோட்டோகால். ஸோ இங்க யூசர், அப்புறம் இந்த கெட் ஆல் யூசர், இதெல்லாம் வந்து ரவுட் பாத் அப்படின்னு பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? யூசர்னு ஒரு ரவுட் பாத்து, அதுல கெட் ஆல் யூசர்ஸ் அப்படிங்கிறது சப் ரவுட்.
இந்த யூசருங்கிற மெயின் ரவுட்டோட சப் ரவுட் தான் இந்த கெட் ஆல் யூசர்ஸ். ஸோ சேம் இங்கேயும் நம்ம அதே தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே அதே தான் இருக்கும், http:// நம்மளோட இங்கே ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன டொமைன் அப்படின்னா 4200. கரெக்டா? நம்ம இன்ன வரைக்கும் 4200 ரவுட்ல தானே ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட அப்ளிகேஷனை. ஸோ ஃப்ரண்ட் எண்டோட அந்த டொமைன் வந்து இதுதான், லோக்கல் ஹோஸ்ட் 4200. இப்போ இந்த மெயின் ரவுட்ல எனக்கு ஹோம் வந்து வேணும், அபவுட் வந்து வேணும். அப்போ /home இப்படின்னு எனக்கு ஒரு பேஜ் வேணும். அதே மாதிரி /about இப்படின்னு ஒரு பேஜ் வேணும். நான் இப்போ இந்த ரெண்டு நான் சிம்பிளா நான் இதை மட்டும் ரன் பண்ணனா, இந்த வெறும் 4200 அப்படின்றத மட்டும் நான் ரன் பண்ணனா எனக்கு வந்து இப்ப நான் வெறும் அந்த இதை மட்டும், அதாவது http:// 4200 மட்டும் போட்டனா எனக்கு இந்த ஆப் component.html இருக்கிறது ரன் ஆகுது. கரெக்டா? ஸோ அதுதான் வந்து மெயின் ரவுட். நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம், ஆங்குலர் வந்து ரன் ஆகும்போது அந்த ஆப் component.html இருக்க ஃபைல் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். ஸோ அதுல இருந்து தான் எல்லா காம்பனண்ட்டும் நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அப்போ இங்க அந்த பேஸ் ரவுட், அந்த மெயின் பேரண்ட் ரவுட் அப்படின்னா இதுதான் 4200. அப்போ இந்த பேரண்ட்ல இருந்து எனக்கு நிறைய ரவுட்ஸ் வந்து எனக்கு வேணும். ஸோ அப்போ அதுல நான் இப்போ இந்த /home அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு வந்து ஹோம் பேஜுக்கான கண்டென்ட் வரணும், அதாவது அந்த காம்பனண்ட் எனக்கு ரெண்டர் ஆகணும். /aboutன்றத யூஆர்எல் நான் ட்ரிகர் பண்ணனா எனக்கு அபவுட் அஸ் பேஜுக்கான கண்டென்ட், அதாவது அந்த காம்பனண்ட் அபவுட் அஸ் காம்பனண்ட் எனக்கு ரெண்டர் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து இதை எடுத்துடலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஃபைல் நம்ம பார்த்துருப்போம், ஆப் ரவுட்டிங் மாடியூல் அப்படின்ற மாதிரி. ஸோ ஞாபகம் இருக்கா? ஆப் ரவுட்ஸ், இந்த ஆப் ரவுட் இங்கதான் வந்து நம்ம ரவுட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம இங்கதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸ்டார்டிங் இந்த ஆங்குலர் அப்ளிகேஷன்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது. ஸோ இந்த app.routes.tsல நமக்கு தேவையான ரவுட்டை இங்கே தான் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை எங்கே செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரவுட்ஸ்குள்ள இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குல்ல, ஸோ இங்கே தான் நமக்கு தேவையான ரவுட்ஸை செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து /home போட்டால் ஹோம் காம்பனண்ட் வரணும். கரெக்டா? அப்போ இது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஏன்னா நம்ம நிறைய ரவுட் பாத்ஸ், எவ்வளோ ரவுட் பாத்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதனால இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும்னா ரவுட்டோட பாத்து. ஸோ அப்போ அந்த பாத் அப்படிங்கிறது அந்த ஹோமு இல்லை அபவுட் இல்லை வேற ஏதாவது பேஜ் கான்டாக்டர்ஸ்னா கான்டாக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ரவுட் பாத் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு கீ என்ன அப்படின்னா பாத். ஸோ இந்த பாத்துல நம்ம இப்போ என்ன கொடுக்க போறோம்னா ஹோம். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன காம்பனண்ட், ஹோம்ன்ற ரவுட் பாத் வந்துச்சுன்னா என்ன காம்பனண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து ஹோம்ன்ற ரவுட் வந்து என்ன காம்பனண்ட் வரணும், ஹோம் காம்பனண்ட் வந்து ரெண்டாவது. ஸோ அப்போ ஹோம் காம்பனண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நார்மல் ரவுட் நம்ம வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரவுட்டுக்கான பாத் என்ன அப்படின்றது, ஸோ ஹோம்னா ஹோம், அபவுட்னா அபவுட், அந்த மாதிரி. ஸோ அடுத்தது இந்த ரவுட் வந்தா எந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகும், ஹோம் காம்பனண்டா இல்லை அபவுட் காம்பனண்டா அப்படின்ற மாதிரி எந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது மல்டிபிள் ஆட் பண்ணா ஜஸ்ட் கமா போட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். ஸோ அப்போ அடுத்த பாத் வந்து எனக்கு என்னன்னா அபவுட். ஸோ அதோட காம்பனண்ட் அபவுட் காம்பனண்ட். கரெக்டா? அவ்வளோதான். ஸோ நம்ம ரெண்டு ரவுட்டையும் இப்போ இங்கே செட் பண்ணியாச்சு. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இது நம்ம இங்கே செட் பண்ணியாச்சு.
அப்போ இதுக்கும் ஆப் காம்பனண்ட் HTML-க்கும் எப்படி வந்து லிங்க் ஆகும் அப்படின்னா, அதுக்கு இந்த ஆப் காம்பனண்ட் HTML-ல நம்ம வந்து ஒரு டேக் சேர்க்கணும். ஸோ அது என்ன டேக் அப்படின்னா, ரவுட்டர் அவுட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் சேர்க்கணும். இந்த டேக் தான் வந்து இந்த ஆப் ரவுட் டாட் டிஎஸ்ல இருக்க இந்த எல்லா ரவுட்ஸையும் லிங்க் பண்ற ஒரு டேக். ஸோ இந்த ரவுட்டர் அவுட்லெட்டை நம்ம, ஏன்னா இந்த ஆப் டாட் காம்பனண்ட் HTML ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரன் ஆகும். ஸோ அப்போ இதுக்கும் நம்மளோட ரவுட்ஸுக்கு ஏதாவது ஒரு லிங்க் வேணும். ஸோ அப்போ அந்த லிங்கை நம்ம மேக் பண்றது தான் இந்த ரவுட்டர் அவுட்லெட் டேக். இந்த ரவுட்டர் அவுட்லெட் டேக் நீங்க போட்டீங்க அப்படின்னா இங்க இருக்க எல்லாமே வந்து ஒர்க் ஆகும், என்ன பாத் போட்டாலும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அப்படியே சேவ் பண்ணிட்டு வந்து ரவுட்டர் அவுட்லெட் போட்டதுனால நம்ம வந்து கஸ்டம் எலமெண்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். இது ஒரு டேக் மாதிரி தானே. சரி, இதில் இந்த ரீட் பண்ணலாமா? ஜஸ்ட் இப்போ எடுத்துடலாம். இது வந்து ஒரு custom elements schema. Router outlet மட்டும் பார்க்கணும். லோட் ஆகல. ஸோ இப்போ வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே 4200 எதுவுமே வராது, ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஆப் காம்பனண்ட் டாட் HTML-ல எதுவுமே வந்து போடலாம். இங்க வெறும் ஜஸ்ட் ரவுட்டர் அவுட்லெட் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே, வேற எந்த கண்டென்ட்டுமே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஒரே கண்டென்ட் போடலாமா? ஸோ சும்மா ஹஸ்பண்ட் டேக் போட்டு ரூட் பேரண்ட் அப்படின்னு போடலாம். ஸோ இங்கே ரூட் பேரண்ட் மட்டும் வருது, வெறும் 4200 வச்சா. கரெக்டா? இப்போ நான் ஸ்லாஷ் ஹோம் அப்படின்றது போட்டேன்னா எனக்கு இந்த ரூட் பேரண்ட் அதுக்குள்ள எனக்கு அந்த ஹோம்கான கண்டென்ட் வரும். இந்த ஹோம் ஒர்க்ஸ் வந்துருச்சா? ஸோ இப்போ எனக்கு இந்த மெயின் பேரண்ட் கிளாஸும் இருக்கும், அதாவது என்னோட ஆப் காம்பனண்டோட HTML இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இந்த இதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ரவுட்டர் அவுட்லெட் ஒர்க் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் நான் என்ன ரவுட்டிங்கை ட்ரிகர் பண்றனோ அந்த ரவுட்டிங்கே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் ஸ்லாஷ் ஹோம்னு போட்டிருக்கேன், அப்போ எனக்கு ஹோம் காம்பனண்ட் இங்கே ரெண்டர் ஆகுது. இதுவே நான் ஸ்லாஷ் அபவுட்னு போட்டேன்னா எனக்கு இங்கே அபவுட் பேஜ்க்கான அந்த காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகுது. ஸோ ஹோம் காம்பனண்ட் வராது. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலி என்ன இருக்குன்னா ஒரு ஹெட்டர் மாதிரி இங்க ஒரு விஷயம் இருக்கும், ஹெட்டர். ஏன்னா இப்போ எந்த பேஜ் நீங்க போனாலும் ஒரு ஹெட்டர் வந்து காமன், கரெக்டா? ஸோ அப்போ இங்க ஹெட்டருக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளா பார்த்தா நான் வந்து ஒரு மெயின் பேஜ் போட்டேன், அதில் ஒரு 8 டேக், அதில் வந்து வந்து ஓகேவா? ஸோ இப்போ இங்க இந்த ரெஃபரன்ஸ்ல நம்ம ஃபுல் லிங்க் கொடுக்கணும், கரெக்டா? ஹச் ரெஃபரன்ஸ் அப்படின்னா. பட் ஆனால் இங்க ரவுட்டர்ல ஹச் ரெஃபரன்ஸா கொடுக்கக்கூடாது. கொடுக்கலாம், பட் ஆனால் நம்ம வெறும் ஹச் ரெஃபரன்ஸா கொடுத்தா இந்த ஃபுல் URL நம்ம கொடுக்கணும், 4200/home/about அந்த மாதிரி.
பட் ஆனால் நமக்கு இந்த ஹோம்ன்றது வெறும் ஜஸ்ட் இந்த ஹோம் மட்டும் ட்ரிகர் பண்ணால் போதும் இல்லை. ஸோ அப்போ அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது ஒரு டேகுக்கு அப்படின்னா, விச் மீன்ஸ் இப்போ இந்த ஏ டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் டேக். ஒரு லிங்கை கொடுத்து அந்த லிங்கை கிளிக் பண்ணால் அது நம்ம கொடுக்குற லிங்க்குக்கு ரீடைரக்ட் ஆகும். அதுக்கு தான் இந்த ஏ டேக். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஹச் ரெஃபரன்ஸே கொடுத்து இந்த ரவுட் பார்த்தா அப்படியே இது கொடுக்குறோம். லோக்கல் ஹோஸ்ட் போர்ட்டர்ஸ் ஸ்லாஷ் ஹோமு, இது வந்து ஸ்லாஷ் அபவுட். கரெக்டா? இதை சேவ் பண்ணிட்டு இங்கே போனோம்னா ஹோம் அபவுட் ரெண்டு ஒன்று அர்த்தம். சரி, இந்த இடத்துல வந்து ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோமு அபவுட் ஓகேவா, ரெண்டு இருக்கு. இப்போ நான் அபவுட் பேஜில் இருக்கேன், அதனால அபவுட் ப்ளஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நான் இப்போ வந்து 4200 மட்டும்தான் போட்டிருக்கேன். எனக்கு ஹோம் இருக்கு, அபவுட் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஹோமை கிளிக் பண்ணனா எனக்கு இந்த ஹோம் பேஜுக்கானது ஒர்க் ஆகும். அதாவது ஹோம் காம்பனன்ட் ரெண்டர் ஆயிடும். ஸ்லாஷ் ஹோமுக்கு போயிடுச்சா? நார்மல் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஹச் ரெஃபரன்ஸ் அவ்வளோதான். இந்த லிங்க்குக்கு ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்லாஷ் ஹோம் போட்டால் ஹோமுக்கு போகணும். அதே மாதிரி இப்போ நான் அபவுட்டை கிளிக் பண்ணனா எனக்கு இங்கே அபவுட் அஸ்க்கான அந்த பேஜுக்கான காம்பனன்ட் ஒர்க் ஆகும். கரெக்டா? ஆனால் இப்போ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணும்போது இந்த காம்பனன்ட் இந்த பேஜே எனக்கு ரீலோட் ஆகுது. இங்கே பாருங்க, ரீலோட் ஆகுதா? ஸோ சம்திங் ரீலோட் ஆகி அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டர் பண்ணுது. கரெக்டா? ஆனால் நான் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரவுட்டரோட மெயின் அட்வான்டேஜ் நம்மளோட ப்ரௌசரை ரீலோடே பண்ணாமல் பேஜஸ், அதாவது நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டை ரெண்டர் பண்ணுறது தான் இதோட மெயின் அட்வான்டேஜ். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதுக்கு இந்த ரவுட்டிங்கில் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, ரவுட்டர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரவுட்டர் லிங்க் இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ரவுட்டரை கொடுத்தா போதும், ஸ்லாஷ் ஹோம், அவ்வளோதான் அந்த பாத். ஓகே, இப்போ ஹோம்னா ஸ்லாஷ் ஹோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுட் லிங்க். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த அபவுட்டுக்கு ஸ்லாஷ் அபவுட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த ரவுட்டர் லிங்க் அப்படின்றத ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம கொடுத்து நமக்கு தேவையான ரவுட்டிங்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பேஜ் ரீலோட் ஆகாமலே என்னால் அந்த இதுக்கு ரீடைரக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோமு, ஓகே இல்லை ஹோமில் இருக்கா வந்து இப்போ நார்மல் இதில் இருக்கேன், ஜஸ்ட் இப்போ ஹோமை கிளிக் பண்ணுறேன். ஓகே, என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட் அது வந்து ஒரு லிங்க் மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நான் சம் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான்.
இப்போ ரவுட்டர் லிங்க் யூஸ் பண்ணும்போது அதை இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் எது பண்ணுறேன், இந்த ரவுட்டர் லிங்க்கை நம்ம ஆட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணுறோமா. ஸோ இது வந்து ஒரு லிங்காக ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நம்ம அதை இம்போர்ட் பண்ணணும். இது ஒரு மாடியூல் மாதிரி. ஸோ ஐ மீன் இது இந்த ரவுட்டர் அவுட்லெட்ல இருக்க ஒரு மாடியூல், ரவுட்டர் லிங்க் அப்படின்றது ஒரு மெத்தட், ஒரு மாடியூல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ இது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை ஒரு ஆட்ரிபியூட்டா ரவுட்டர் லிங்க் அப்படின்னு கொடுத்து நமக்கு தேவையான ரவுட்டர், ஸோ ஹோமு அபவுட் ரெண்டு இது கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு இது வந்து பேரண்ட்டு. ஸோ அப்போ ஹோம் நான் கிளிக் பண்ணனா ஹோம்க்கான காம்பனன்ட் இங்கே எனக்கு ரெண்டாகும். அபவுட் கிளிக் பண்ணனா எனக்கு அபவுட் ஆகும். இப்போ இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகாது. இந்த பேஜ் நான் இப்போ எதுக்கு மாத்தினாலும் எனக்கு இங்கே ரீலோடே ஆகாது. ஆனா என்னோட காம்பனன்ட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் இந்த ரவுட்டர் லிங்கோட ஒரு மெயின் அட்வான்டேஜ். நம்மளோட பேஜை ரீலோட் பண்ணாம நமக்கு தேவையான கண்டென்ட்டை நமக்கு தேவையான இடத்துல ரெண்டர் பண்றதுக்கான ஒரு மாடியூல். ஓகேவா, ஸோ பேஜை ரீலோடே பண்ணாம நம்ம நமக்கு தேவையான கண்டென்ட் இந்த மாதிரி எத்தனை ரவுட் வேணா போட்டுக்கலாம். ஸோ எத்தனை ரவுட் வேணா போட்டு நம்மளால அந்த ரவுட்டை ஹேண்டில் பண்ண முடியும் வித்தவுட் பேஜ் ரீலோட். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஒரு ரவுட் வந்து செட்டப் பண்றது. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் ரவுட் வச்சாச்சு. இப்போ இந்த ரவுட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வந்து இப்போ இந்த ஹோம் காம்பனண்ட்ல என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த ஹோம் காம்பனண்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு யூசரோட டீட்டெயில்ஸை நான் சும்மா யூசரோட டீட்டெயில்ஸ் நான் ஷோ பண்ண போறேன். யூசர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் சும்மா ஒரு யூசர் டீட்டெயில்ஸ். ஸோ வந்து போட்டு ஸோ இது வந்து நார்மலி நான் என்ன பண்ண போறேன்னா சும்மா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு சிங்கிள் யூசரோட டீட்டெயில்ஸ். ஓகே, இந்த ஹோம்ல நான் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் யூசரோட டீட்டெயில்ஸ் காட்ட போறேன். ஸோ அப்போ இங்கே போனால் இந்த மாதிரி எனக்கு காட்டும். கரெக்டா, இப்போ இந்த மாதிரி யோசிங்களேன், என்கிட்ட ஒரு பேஜில் ஒரு 10 யூசரோட லிஸ்ட் இருக்கு. ஓகேவா, ஆனா எனக்கு நான் ஏதாவது ஒரு யூசரை கிளிக் பண்ணும்போது எனக்கு வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும். சேம் டைம் நான் எந்த யூசரை செலக்ட் பண்றனோ, எந்த யூசரை கிளிக் பண்ணி பேஜை நேவிகேட் பண்ணணும், அந்த யூசருக்கான டீட்டெயில்ஸை எனக்கு அந்த பேஜில் எனக்கு காட்டணும். ஸோ பேஸ்ட் ஆன் அந்த யூசரோட ஐடியை பொறுத்து. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த ஆப் காம்பனன்ட் HTML ஒரு லிஸ்ட் ஆஃப் எல்லையிலே வந்து வச்சுக்கலாம்.
user user 2, user 3. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 யூசர்ஸ் இருக்காங்க. ஓகே, புவனலட்சுமி அந்த கர்சர் பாயிண்டர் வந்து ஜஸ்ட் அது ஒரு இப்போ நார்மலி நீங்க ஒரு லிங்க்கை ஹோவர் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கர்சர் பை டிஃபால்ட் அது வந்து பாயிண்டரா மாறும். நார்மல் டிஃபால்ட் கர்சரா இருக்காது. அந்த ஒரு கை சிம்பிள் வரும். அந்த கை சிம்பிள் வர்றதுக்கு தான் பாயிண்டர். ஸோ அப்பதான் அது வந்து கிளிக்கபிள் அப்படின்ற ஒரு மீனிங் வந்து இருக்கு. ஸோ அதனால அது ஜஸ்ட் கர்சர் பாயிண்டர் அப்ளை பண்ணேன். அண்ட் அந்த என்பிஎஸ்பி அப்படிங்கிறது என்னன்னா 2 எலமெண்ட்டுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த என்பிஎஸ்பி ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஹோமோ அபவுட்டும் 2 ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டா 2 ஒட்டிக்கிட்டு கேப்பே இல்லாம 2 தனித்தனி இல்லை ஒரே கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ இப்போ 2 எலமெண்ட்டுக்கு இல்லை 2 கண்டென்ட்டுக்கு நடுவுல எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அப்போ இந்த என்பிஎஸ்பி யூஸ் பண்ணலாம். இந்த என்பிஎஸ்பி யூஸ் பண்ணும்போது இந்த 2 எலமெண்ட்டுக்கும் நடுவுல எனக்கு பக்கத்துல கேப் வரும். மேலே கீழே கிடையாது, பக்கத்துல. ஓகே, ஸோ ஒரு ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த என்பிஎஸ்பி. இந்த கர்சர் பாயிண்டர் போலனாலும் பரவாயில்ல, பட் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அது வந்து ஒரு லிங்க் கிளிக் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அது ஒரு கிளிக்கபிள் லிங்க் அப்படின்றத மீன் பண்றதுக்காக மட்டும்தான், வேற எதுக்கும் இல்லை. இந்த என்பிஎஸ்பி ஜஸ்ட் 2 எலமெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அப்போ இந்த அண்டு சிம்பிள் இது அன் போட்டு என்பிஎஸ்பி அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் 2 எலமெண்ட்டுக்கும் நடுவில். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு 5 எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ 5 யூசர்னு வச்சுக்கலாமே, 5 லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த யூசரை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதாவது ஹோம் பேஜுக்கு போகணும். இந்த பேஜுக்கு போகணும். அதே சமயத்துல எனக்கு நான் எந்த யூசரை கிளிக் பண்றேனோ அந்த யூசரோட ஐடி வந்து எனக்கு இங்க அந்த யூசருக்கான டீட்டெயில்ஸ் தான் நான் இங்க எடுக்கணும். அப்படி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரு யூசர் டீட்டெயில்ஸ் இருக்கும், பட் நம்ம ஐடியை டைனமிக்கா மாத்தி நான் காட்டுறேன். பட் டிபி கனெக்ட் பண்ணும்போது இல்லை ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பட் மேபி பெட்டர் என்ன பண்ணலாம், ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாமா? யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு அரே. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 5 யூசர்ஸ் இருக்காங்க. நான் போயிட்டு ஜஸ்ட் லூப் பண்றேன். எப்பயும் போல நமக்கு லூப் பண்றதுக்கு தெரியும், என்ஜி ஃபார் அப்படிங்கிற டைரக்டிவ் யூஸ் பண்றேன். சொல்லு யூசர் இந்த இடத்துல இருக்குள்ள லிஸ்ட் வந்து user dot name. ஸோ இந்த யூசரோட நேம் நான் ஜஸ்ட் அங்கே போட போறேன். அவ்வளோதான். யூசர் நேம், அடுத்து வந்து யூசரோட இமெயில். ஸோ இந்த 2 நான் ஜஸ்ட் லூப் பண்ணி இங்கே காட்ட போறேன்.
ஸோ இங்கே நம்ம டைரக்ட் யூஸ் பண்ணுறதுனால காமன் மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இல்லைன்னா நமக்கு வந்து எரர் அடிக்கும். டைரக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ காமன் மாடியூல் இம்போர்ட் பண்ணியாச்சு, யூசர்ஸும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட நார்மல் மெயின் ரவுட்டருக்கு போனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யூசர்ஸ் வந்து இங்கே லூப் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ யூசர் நேம் அப்புறம் அந்த யூசரோட இமெயில், ஸோ எல்லா யூசரோட இதுவும் இங்கே வந்துருச்சு. நம்ம வந்து இதை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாமா. ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜான் டோன் இருக்கா, சொல்லி வந்து உடனே விவாதம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 யூசர்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் வந்து அந்த 5 யூசர்ஸை இங்கே லூப் பண்ணி நம்ம காட்டுறோம், அவ்வளோதான். ஓகேவா. இப்போ நான் இந்த யூசர்ஸ்ல ஏதாவது ஒரு யூசரை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது வந்து அபவுட் பேஜுக்கு போகணும். அங்க போயிட்டு எனக்கு அந்த யூசரோட நேம் இமெயில் மட்டும்தான் எனக்கு காட்டணும். அப்புறம் அந்த யூசருக்கான சம் அதர் டீட்டெயில்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இதுலேயே வந்து இன்னொரு கேட்டகரி சேர்ப்போமா, சும்மா ஃபோன் நம்பர் போடும். ஒரு டிஃபரன்சியேஷனுக்காக ஃபைனலி 0 சும்மா ஒரு டிஃபரன்சியேஷனுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. நான் இங்க வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு நான் இப்போ எந்த யூசரை நான் கிளிக் பண்ணி அபவுட் அஸ்க்கு போறனோ அந்த யூசரோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எனக்கு இங்க அபவுட் அஸ்ல இருக்க இந்த HTML எனக்கு தெரியும். ஓகேவா. அந்த யூசரோட டேட்டா மட்டும் தான் நான் இங்கே காட்டணும். ஸோ நம்ம கிட்ட இவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, ஆனா நமக்கு ஒரே ஒரு யூசர் தான் வேணும். அதுவும் நான் எந்த யூசரை கிளிக் பண்றேனோ அந்த யூசரோட டேட்டா தான் எனக்கு வேணும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த யூசர்ஸ் இருக்காங்களா, நம்ம இதுக்கு வந்து எப்பயும் போல ஒரு ஃபில்டர் போடணும். ஸோ ஃபைண்ட் யூசர் to stop users சம்திங் இந்த மாதிரி இப்போதைக்கு இது இருக்கட்டும். பட் நான் இது என்னன்னு சொல்றேன். இதான இந்த 1 அப்படிங்கிறது நம்ம டைனமிக்கா மாத்தணும். அதை அந்த ரவுட் மூலியமா மாத்தணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது 2 ஆகுதா அப்படின்னு மட்டும் நம்ம செக் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா டேபிள்ல நேம் ஸோ நான் ஃபைண்ட் பண்ண யூசரோட நேமு, அடுத்தது இமெயில், அடுத்தது நம்பர். ஸோ இமெயில் இமெயில் காட்டணும். ஃபோன் ஸோ ஸோ இது வந்து என்ன சொல்லணும், இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்டர் போல இது என்ன எதாவது அப்படின்னா நம்ம இந்த ஃபைண்ட் யூசரை தானே வந்து இந்த HTML போட ட்ரை பண்றோம். ஸோ அது என்ன ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலி அன்டிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி ஸ்டோர் பண்ணுறது.
ஸோ ஒரு எரர் அடிக்குது. ஸோ இனிஷியலாக அது அன்டிஃபைன்டாக இருக்கலாம், அன்டிஃபைன்டு ஒரு வேல்யூ உங்களால் லூப் பண்ண முடியாது அப்படின்றதா எரர். ஸோ அதனால இந்த கன்ஸ்ட்ரக்டர், நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்மளோட காம்பனன்ட் எல்லாமே ரன் ஆகுறதுக்கு முன்னாடி ஏதாவது ரன் ஆகணும்னா அதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து தேவை அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எந்த எரருமே இல்லை, கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு இது வந்து ஹோமு. இப்போ நான் அபவுட்டுக்கு போனேன்னா இந்த அபவுட்ல இந்த ஃபர்ஸ்ட் யூசரை மட்டும் ஃபைண்ட் பண்ணி எனக்கு இங்கே கொடுத்துருச்சு. ஏன்னா நம்ம ஃபைண்டில் வந்து அந்த ஃபைண்டு மெத்தட். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஒரு யூசர் ஃபர்ஸ்ட் யூசரை தான் நம்ம ஈக்குவல் பண்ணி எடுத்திருப்போம் கரெக்டா. இப்போ இப்போ நமக்கு தேவையான யூசரை இந்த லிஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கோட் எழுதியாச்சு. இப்போ நான் அபவுட் பேஜுக்கு போகும்போது நான் ஹோம் பேஜில் இங்கே எந்த யூசரை கிளிக் பண்ணணும் அந்த யூசரோட டேட்டாவை மட்டும்தான் இங்கே காட்டணும். அபவுட் பேஜில் அபவுட் போயிட்டு அங்கே காட்டணும் கரெக்டா. ஸோ இப்போ அது வந்து எப்படி பண்றது, அதுவும் ரவுட் மூலியமா அது எப்படி பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரவுட்டர் மாடியூல்ல போயிட்டு ஒரு சின்ன அப்டேட் பண்ணணும். ஸோ அண்ட் ஆல்சோ நமக்கு இப்போ இந்த ரவுட் பாத் எப்படி வரப்போகுது அப்படின்னா http:// local host 4200 / about இந்த அபவுட்ல ஃபர்ஸ்ட் யூசர் அப்படி இல்லைன்னா செகண்ட் யூசர், தேர்ட் யூசர். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரவுட் வரும். ஓகேவா. ஸோ எந்த யூசரை நம்ம பிக் பண்ண போறோமோ அந்த யூசரோட டீட்டெயில்ஸை பார்க்கணும். ஸோ இதை கூட நம்ம அபவுட் யூசர்னு மாற்றிக்கலாம். யூசர்ஸு அதில் தேர்ட் யூசர் இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் யூசர், செகண்ட் யூசர், நம்ம எந்த யூசரை கிளிக் பண்ணுறோமோ அந்த யூசருக்கான ஐடி இங்கே வரணும். ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்மளோட ரவுட் பாத் இருக்கணும். அப்போ இந்த பேஜுக்கு போகும்போது இந்த அபவுட் காம்பனண்ட்டுக்கு வரும்போது செகண்ட் யூசருக்கான டேட்டாவை மட்டும் வேணும். இல்லைன்னா நம்ம தேர்ட் யூசரை செலக்ட் பண்ணி இங்கே தேர்ட் யூசருக்கான ஐடி இருந்துச்சுன்னா தேர்ட் யூசருக்கான டேட்டாவை மட்டும் காட்டணும் அப்படின்றதா நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். ஓகேவா. ஸோ இப்போ அதுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்க யூசர்ஸ்க்கு அப்புறம் தானே இந்த ரவுட் பாத் வருது, இந்த 2 அப்படிங்கிறது. ஆனா இந்த 2 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. ஏன்னா ஒரு யூசர் எந்த யூசரை செலக்ட் பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் யூசரா இல்ல 5வது யூசரா 4வது யூசரா எதை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இல்ல ஒண்ணு மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. எது வேணா செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 2 அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து டைனமிக் கரெக்டா. ஸோ அப்போ அதை எப்படி இங்க ரவுட்ல ஹேண்டில் பண்றது அப்படின்னா, இந்த யூசர்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் போட்டுக்கணும். அடுத்தது தானே அந்த ஐடி வேணும். அப்போ :id. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இந்த :id வச்சா என்ன ஆகுனா, இந்த ஐடிங்கிற ஒரு பேராமீட்டர் ஒரு பார்த்து இந்த கோலன் வைக்கிறதுனால என்ன ஆகுனா இது டைனமிக், என்ன வேணா வரலாம். ஸோ இந்த யூசர்ஸ்ன்றதுக்கு அப்புறம் ஐடி என்ன வந்தாலும் இந்த ரவுட் பாத் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த யூசர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஐடி வேணா வரலாம். 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், என்ன வேணா வரலாம். ஸோ அப்படி என்ன வந்தாலும் இந்த காம்பனன்ட் ரன் ஆகும் அப்படின்றதா இந்த கோலன் வச்ச ஐடி. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஐடி அப்படிங்கிறது டைனமிக். இதுவே நாங்க கோலன் வைக்கலன்னா இது என்ன ஆகும்னா, இப்போ இதோட ரவுட் பாத் எப்படி இருக்கும்னா /users/id இப்படி போட்டாதான் அந்த காம்பனன்ட் எனக்கு ரெண்டர் ஆகுங்க. ஓகேவா. ஸோ இந்த ஐடிங்கிறது ஒரு பாத்தா மாறிடும், ஒரு வேரியபிள் பேராமீட்டரா மாறாது கோலன் இல்லைன்னா. இப்படி நான் கோலன் வச்சா மட்டும்தான் இது வந்து ஒரு பேராமீட்டர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த ரவுட் பாத்தோட ஒரு சப் ரவுட்டு, அதுவும் அது வந்து ஒரு பேராமீட்டர் வேல்யூவா ரெண்டர் ஆக போகுது, விச் மீன்ஸ் டைனமிக்கா ரெண்டர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரவுட் லிங்க்ல இதை எப்படி கால் பண்றது. இப்போ நம்ம வந்து ஹோம் கால் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல /home/about இந்த மாதிரி போட்டுருக்கேன் கரெக்டா. அப்போ இந்த ஐடி வரதை எப்படி நம்ம போடுறது. யூசர்ஸ்ல எனக்கு ஐடி இந்த ஐடியில இருக்கிறது, அந்த ஐடி வந்து டைனமிக்கா மாறிட்டே இருக்கும் கரெக்டா. ஸோ இதை எப்படி நம்ம கால் பண்றது அப்படின்னா, இங்க தானே நம்ம இதை கால் பண்ண போறோம் இந்த எல்லையில. ஸோ இங்க சேம் அதே ரவுட்டர் லிங்க் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், ஆனா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு யூஸ் பண்ண போறோம். ரவுட்டர் லிங்க் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுல ஃபர்ஸ்ட் நம்மளோட பாத் /users. ஓகேவா.
ஸோ அடுத்தது இந்த யூசர்ல இந்த ஆப்ஜெக்ட் குரூப் ஆகுறப்ப ஒரு ஆப்ஜெக்ட்லயும் ஒரு ஐடி இருக்கா. ஸோ இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லயும் ஒரு யூனிக் ஐடிஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து யூசர் டாட் ஐடி, ஓகேவா. ஸோ இந்த யூசர் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க ஐடியை நம்ம ஒரு எல்ஐ டேகுக்கும் நம்ம செட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ அப்போ இது என்ன பண்ணும்னா, இந்த எல்லையை நம்ம கிளிக் பண்ணும்போது மேபி நம்ம இந்த நேம்க்கு வச்சுக்கலாம். நம்ம நேமை கிளிக் பண்ணா மட்டும் போற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இங்க காமனா வச்சோம்னா என்ன ஆகும்னா, இமெயில் நேம் எங்க அந்த எல்லைக்குள்ள எங்க கிளிக் பண்ணாலும் அது போகும். ஸோ அதுக்காக நம்ம வெறும் நேம் கிளிக் பண்ணா மட்டும் போகணும், ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல எப்பயும் போல ரவுட்டர் லிங்க், அது நம்மளோட ரவுட் பாத் என்ன அப்படின்னா யூசர்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட ரவுட் பாத்து. அடுத்தது அந்த பேராமீட்டரை கொடுக்கணும், யூசர் டாட் ஐடி. இங்க நமக்கு ஐடிங்கிறது டைனமிக், ஸோ அப்போ யூசர் டாட் ஐடிங்கிறது நம்ம இங்க வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ இப்படி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த யூசரை கிளிக் பண்றோமோ அந்த யூசருக்கான ரவுட் பாத் அங்க நமக்கு செட் ஆகும், ஓகேவா. இப்போ டேட்டா ஃபில்டர் ஆகாது, பட் ஆனால் ரவுட் பாத் வந்து இப்போ செட் ஆகும் டைனமிக்கா. செக் பண்ணலாமா. 4200. இப்போ நான் இந்த ஜான்டோ அப்படின்ற இந்த இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு அபவுட் அஸ் பேஜுக்கு வந்துருச்சு, கரெக்டா. இங்க ரவுட் பாத் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நான் யூசர் கிளிக் பண்ணதுனால 1. இதுவே இப்போ நான் இந்த அருண் கிளிக் பண்ணனா எனக்கு இங்க 2 மாறிடுச்சு. நான் இங்க சிவா அப்படின்றத கிளிக் பண்ணனா எனக்கு இங்க 4, ஜீவான்றதை கிளிக் பண்ணனா 5. ஸோ இப்போ நான் அருண் மறுபடியும் கிளிக் பண்ணனா செகண்ட். ஸோ நான் எந்த யூசரை கிளிக் பண்றேனோ அந்த யூசருக்கான ஐடியா அந்த ரவுட் பாத் இப்போ சேஞ்ச் ஆகுது, கரெக்டா. ஸோ ஒரு ரவுட் பாத்துக்கு பேராமீட்டரா செட் பண்ணி அந்த ரவுட் பாத்தை டைனமிக்கா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ரவுட் பாத்துல நம்மளோட மெயின் ரவுட் பாத் ஸ்லாஷ் போட்டு கோலன் வச்சு அந்த ஐடியை நம்ம போடணும். அந்த பேராமீட்டருக்கு ஒரு நேம், அவ்வளவுதான். கோலனுக்கு அப்புறம் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். இங்க ஐடி தான் நான் வச்சிருக்கேன், பட் நீங்க என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம், ஓகேவா. ஐடி தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, இது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு இங்க இந்த யூசரோட ஐடியை தான் நம்ம இங்க செட் பண்ண போறோம், ஸோ அதனால நான் ஐடின்னு வச்சிருக்கேன், ஓகேவா. ஸோ நீங்க நேம் வச்சிருக்கிறேன்னா இங்க நேம்னு வச்சுக்கலாம், ஸோ என்ன வேணா வச்சுக்கலாம், எனிதிங் இஸ் ஃபைன், ஓகே. ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் நேம். ஆனா இந்த கோலன் வந்து இம்பார்ட்டன்ட், இந்த கோலன் வச்சா மட்டும்தான் அது ஒரு பேராமீட்டர் அப்படின்றது மீனிங் ஆகும், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேராமீட்டரை நம்ம செட் பண்ணணும். அடுத்தது அதை இப்போ நம்ம எங்கேயாவது கால் பண்ணணும், ஒரு ரவுட்டர் லிங்க்ல அதை ட்ரிகர் பண்ணும்போது தானே இந்த காம்பனன்ட் ரெண்டர் ஆகும். அதை கால் பண்றதுக்கு ஸோ இந்த ரவுட்டர் லிங்க்ல ஃபர்ஸ்ட் அந்த ரவுட் பாத் போடணும், அடுத்தது அந்த ஐடியை போடணும், அதாவது அந்த பேராமீட்டரை போடணும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ரவுட் பாத் அண்ட் தென் அதுக்கான பேராமீட்டர், ஓகே. ஸோ இப்படி போட்டு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த ரவுட் பாத் டைனமிக்கா சேஞ்ச் ஆகும், ஓகே. ஓகே, ஸோ இப்போ அபவுட் அஸ்க்கு போயாச்சு, நமக்கு ஐடி இங்க ரவுட் பாத்ல கிடைச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன ஐடி இந்த ரவுட் பாத்ல இருக்கோ அந்த ஐடிக்கான யூசரை தான் நான் ஃபைண்ட் பண்ணி இங்க காட்டணும். ரேண்டமா இங்க காட்டக்கூடாது, ஃபிக்ஸ்டா இங்க காட்டக்கூடாது. நான் என்ன யூசரை கிளிக் பண்றேனோ, இப்போ நான் ஜீவான்ற யூசரை கிளிக் பண்றேன்னா இங்க ஜீவா அப்படின்ற யூசர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு டேட்டா தான் காட்டணும். அருண்ன்ற யூசரை நான் கிளிக் பண்றேன்னா அருண் அப்படின்ற யூசருக்கான டேட்டா தான் இங்க காட்டணும். ஸோ அப்போ இந்த ரவுட் பாத்துல இருந்து இந்த பேராமீட்டரை எப்படி எடுக்கிறது, இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு பேராமீட்டர்ல, அதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம், ஓகேவா. ஸோ நமக்கு இது வந்து அபவுட் அஸ் காம்பனன்ட்ல தானே தேவை. இப்போ நான் அபவுட் அஸ் காம்பனன்ட் போடுறேன். இங்க வந்து நமக்கு இது பண்ணணும் அப்படின்னா ஒரு மாடியூல் வந்து இதுக்கு தேவை. ஸோ அது என்ன மாடியூல் அப்படின்னா ஆக்டிவேட் ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல், ஓகேவா. ஸோ ஆக்டிவேட் ரவுட்டர், ஆக்டிவேட் ரவுட், இந்த மாடியூல் நமக்கு தேவை, ஓகேவா. ஸோ இந்த மாடியூல் தான் என்ன பண்ணணும்னா நமக்கு ஆக்டிவேட்டடா இருக்க ரவுட்டை ரீட் பண்றதுக்கு இந்த மாடியூல் தான் ஹெல்ப் பண்ணும். கரண்ட் ரவுட் என்னவோ அதை ரீட் பண்ணி அதோட டேட்டாவை எடுக்கிறது, ஓகேவா. ஸோ நமக்கு வந்து இந்த இந்த ஒன்ன்ற ஐடி தானே சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இனிஷியலி யூசர் ஐடி கோலன் இன் இங்க வச்சுக்கிறேன்.
ஓகேவா? ஸோ எனக்கு யூசர் ஐடி என்னன்னே தெரியாது, நான் அதை வந்து டைனமிக்காக மாற்ற போகிறேன். என்ன யூசர் ஐடியோ அந்த யூசர் ஐடியும் இந்த யூசர்ல இருக்க யூசர் ஐடி மேட்ச் ஆச்சுன்னா அந்த யூசர் தான் நான் லுக் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ அதுக்கான இதுதான் இது. இப்போ இந்த திஸ் டாட் யூசர் ஐடி, இப்போ யூசர் ஐடி தான் நம்ம பேராமீட்டர் இருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ திஸ் டாட் யூசர் ஐடி ஈக்குவல் டு இந்த ரவுட்ல இருந்தா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ திஸ் டாட் ரவுட்டர் டாட் ஸ்னாப்ஷாட் டாட் இது வந்து பேராமீட்டரா. ஸோ அப்போ பேரம் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு. ஸோ அதுல கெட்டில் நம்ம வந்து என்ன செட் பண்றோமோ, அதாவது இந்த ஆப் ரவுட்ல இங்க என்ன வேரியபிள் நேம் வச்சிருக்கோம், அந்த பேராமீட்டர் நேம் வச்சிருக்கோமோ அதை தான் வந்து இங்கே போடணும். ஸோ கெட்ல இந்த இடத்துல ஐடி, யூசர் ஐடியில ஐடி. ஸோ ஐடி. ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த ரவுட் பாத் வந்து ஆக்சுவலி என்னவா வரும்னா ஒரு ஸ்ட்ரிங் டைப். ஸோ அது இனிஷியலி நல்லா இருக்கும். ஓகேவா? இடத்துல யூசர் ஐடின்றது ஸ்ட்ரிங் டைப். இதுல இந்த ஃபைல்ல வர்றது வந்து என்ன பண்ணலாம், இனிஷியலி ஸ்ட்ரிங் is not possible. இந்த இடத்துல இது நல்லாவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். அதுக்காக இதை வந்து இந்த இடத்துல இந்த ஐடி வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு, நம்பரா இருக்கு. பட் நம்மளோடது இங்க ஸ்ட்ரிங். அப்போ இது என்ன பண்ணலாம்னா கன்வெர்ட் பண்ணிடலாம் நம்பரா போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் இந்த ரவுட்டை ரீட் பண்ணணும். நமக்கு கரண்டாக வரக்கூடிய ரவுட் பார்த்த ரீட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஆக்டிவேட்டட் ரவுட் அப்படிங்கிற மாடியூல் வந்து நமக்கு தேவை. ஸோ அதை இம்போர்ட் பண்ணியாச்சு, இங்கே மேலே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை கன்ஸ்ட்ரக்டாரில் இது வந்து ஒரு சர்வீஸ், அதாவது ரவுட்டர் மாடியூலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் மாதிரி. ஸோ அதனால இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டாரில் இம்போர்ட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ரவுட்டை கால் பண்ணி இதுல சில சப் மெத்தட்ஸ் இருக்கு, அதாவது அந்த ரவுட் பேராமீட்டரை கெட் பண்றதுக்காக. ஸோ அதுல திஸ் டாட் ரவுட் டாட் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். அதுல பேராமீட்டரை எத்தனை பேராமீட்டர் இருந்தாலும் இதுல வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்கு, சிங்கிள் பேராமீட்டர் மட்டும் வைக்க முடியாது, மல்டிபிள் வைக்கலாம். ஸோ அதனால இது வந்து பேரம் மேப். ஸோ பேராமீட்டரை மேப் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அண்ட் அதுல நீங்க எந்த பேராமீட்டரை கெட் பண்ண போறீங்க அப்படின்றத கெட் மெத்தட். ஸோ அதுல இந்த பேராமீட்டரோட அந்த நேம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரவுட் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஆனா நம்மளோட இந்த யூசர்ஸ் லிஸ்ட்ல ஐடி அப்படிங்கிறது நம்பர். ஸோ அப்போ அதை நம்பரா கன்வெர்ட் பண்ணணும், ஸ்ட்ரிங்கை நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். நம்ம நார்மலா ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி பண்ணமோ அந்த மாதிரி தான் நம்பர் அப்படிங்கிற இந்த மெத்தட் மூலியமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென்
இந்த ஃபைண்ட் மெத்தட் ஆல்ரெடி நம்ம எழுதுனது தான். ஸோ நான் எந்த யூசரை கிளிக் பண்ணனோ அந்த யூசரை ஃபைண்ட் பண்ணி அந்த யூசருக்கான டேட்டாவை HTML இது ஷோ பண்ணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ இனிஷியலி ரூட் ரவுண்டுக்கு போய்க்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து எதுவுமே இல்லை. நான் இப்போ ரகுன்ற யூசரை கிளிக் பண்ணேன்னா எனக்கு அபவுட் அஸ் வந்து ஒர்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நேம் வந்து ரகு, இமெயில் வந்து அந்த ரகுக்கான இமெயில் ப்ளஸ் அதுக்கான நம்பர். இப்போ நான் அருண் அப்படின்ற யூசரை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே. ஸோ இது வந்து இந்த இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல இதுல வந்து அடுத்த ஒரு கான்செப்ட் இருக்கு, லைஃப் சைக்கிள் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த லைஃப் சைக்கிள் குரூப் வந்து ஒரு பிக் கான்செப்ட், நம்ம இது பார்க்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல போட்டா ஒன் டைம்ல ஒன்று, அது இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபைன் பண்றதோட இப்போ லாக் போர்டு பார்த்தேன் நைன்டி சொல்லிட்டு ஃபைன் பண்ணி கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த ஆன்லைன் லைஃப் சைக்கிள் பெருசாக தெரியாது. பட் அது ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது
ஓகே. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் அது ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் யூசரை கிளிக் பண்ணும்போது எனக்கு யூசர் ஒன் அண்ட் அதுக்கான ஐடி வருது கஷ்டமாட்டேன். இங்க இந்த ஆர்டினேட் அப்படிங்கிறது ஒரு லைஃப் சைக்கிள் குரூப். ஆங்குலரோட லைஃப் சைக்கிள் குரூப். மேபி நம்ம நெக்ஸ்ட் அந்த டாபிக் பார்க்கலாம் லைஃப் சைக்கிள் குரூப். பட் இது என்ன பண்ணும்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி காம்பனண்ட் எல்லாம் ரெண்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே ரெண்டர் ஆகணும். சேம் அதே மாதிரிதான் இந்த ஆர்டினேட். நம்மளோட காம்பனண்ட் ரெண்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஏதாவது டேட்டாஸ் நம்மளோட காம்பனண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா அப்போ இந்த ஆர்டினேட்குள்ள அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு யூசர்ஸோட டேட்டா வேணும் இந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகணும்னா, கரெக்டா? ஸோ அப்போ இந்த காம்பனண்ட் டேட்டா வேணும்னா நமக்கு யூசரோட டேட்டா வேணும், அந்த ஒரு சிங்கிள் யூசரோட டேட்டா. அப்போ அதை ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டேட்டாஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அப்போ இந்த ஆர்டினேட் அப்படிங்கிற இந்த லைஃப் சைக்கிள் குரூப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து காம்பனண்ட் ரன் ஆகும்போது ஒரு டைம் தான் இது ரன் ஆகும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் டைம் காம்பனண்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒர்க் ஆகும். ஓகேவா? இதை மட்டும் நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல கேட்கிறேன். ஏன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா இது அவுட் ஆஃப் ஆங்குலர் லைஃப் சைக்கிள் ரன் ஆகும். ஜஸ்ட் இப்போ ஸோ சிம்பிளா இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும். பட் நான் வெப்சைட் நடத்தணும். ஓகே. ஸோ ஹோம் பேஜ் பார்க்குறேன். இப்போ நான் ஒரு யூசரை கிளிக் பண்றேன் அப்படின்னா அந்த யூசருக்கான டேட்டா இங்க எனக்கு கிடைச்சிருச்சு. சேம் அஸ் இங்கேயும் அந்த ஐடி எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நார்மலி ஒரு ஒரு ரவுட் ஒரு டைனமிக்கா ஒரு ரவுட் பார்த்த நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா ஒரு பேராமீட்டர் மாதிரி செட் பண்ணி எனக்கு சேஞ்ச் பண்ணணும் டைனமிக்லி அப்படின்னா அதுக்கு இந்த கோலன் வச்சு ஐடி அப்படின்றது யூஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரவுட் மாடியூல கோலன் வச்சு ஐடி அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது இதை நம்ம கால் பண்ணணும். இந்த ரவுட்டை ட்ரிகர் பண்ணாதானே இந்த ரவுட்டுக்கு அந்த காம்பனண்ட் வந்து நமக்கு ரெண்டர் பண்ணும். ஸோ அப்போ அதை எப்படி கால் பண்றது அப்படின்னா, ஸோ எப்பயும் போல ரவுட்டர் லிங்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த கர்லிங் பிராக்கெட் நார்மல் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுட் பார்த்து அடுத்தது அந்த யூசரோட ஐடி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன அந்த ரவுட் பாத்தில் வைக்க போறோமோ அந்த இதை கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஐடி வைக்க போறோம்னா ஐடி, இல்லை எனக்கு ரவுட் பாத்தில் யூசரோட நேம் வரணும் அப்படின்னா யூசர் டாட் நேம் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன வேணா இங்கே கொடுத்துக்கலாம். பட் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு பொறுத்த மாதிரி நேம் வைக்கணும்னா நேம் வச்சுக்கலாம், இல்லை ஐடி வைக்கணும்னா ஐடி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த யூசரை நான் கிளிக் பண்ணும்போது அந்த அந்த ஆப் காம்பனண்ட்டுக்கு ஐ மீன் அபவ் காம்பனண்ட்டுக்கு எனக்கு அது ரீடைரக்ட் ஆகுது, விச் மீன்ஸ் யூசர் காம்பனண்ட். கரெக்டா? ஸோ அப்போ யூசர்ஸ்க்கு எனக்கு அது ரீடைரக்ட் ஆகுது. ஆல்சோ அதோட சப் ரவுட் என்னன்னா அந்த யூசரோட ஐடி, அந்த ஒரு பர்டிகுலர் யூசரோட ஐடி. கரெக்டா? ஸோ அப்போ இந்த அபவ் காம்பனண்ட்டுக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் வரக்கூடிய அந்த
பேராமீட்டரை எடுத்து, ஸோ அந்த பேராமீட்டர்ல வரக்கூடிய யூசர் ஐடியும் நம்மளோட யூசர்ஸ் லிஸ்ட்ல இருக்க யூசர் ஐடியும் ஈக்குவலா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபைன் பண்றோம். ஸோ அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த யூசரை நம்மளோட HTML ஷோ பண்றோம். ஜஸ்ட் அந்த யூசரை ஒரு ஆப்ஜெக்டா நமக்கு கிடைக்கும் அந்த யூசர்ஸ். ஸோ அவங்களோட சம் டீட்டெயில்ஸ் எடுத்து HTML நம்ம ஷோ பண்றோம். ஸோ இதுதான் பண்றோம். இங்க ஜஸ்ட் நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம் அப்படின்னா இந்த யூசரோட செகண்ட் யூசர் அப்படின்றதுனால இது இங்க வருது. அக்கௌண்ட்க்கு போயிட்டு ரகுன்ற யூசரை கிளிக் பண்ணா எனக்கு யூசர்ஸ் அப்படிங்கிற அந்த ரவுட்டுக்கு வந்துருச்சு. சேம் as அந்த யூசர் ஐடியும் வந்துருச்சு, தேர்ட் யூசர். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தா அந்த ரகுன்ற யூசருக்கான டீட்டெயில்ஸ் எனக்கு இங்க HTML ரெண்டர் பண்ணுது. ஸோ நம்ம இங்க ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டு அந்த யூசரோட டேட்டா இந்த டேட்டா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த ஒரு ரவுட் பார்த்த பேராமீட்டரா செட் பண்ணி நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயே வந்து சிங்கிள் பேராமீட்டர் தான் செட் பண்ண முடியுமா, மல்டிபிள் செட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல இப்போ ஐடிக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த யூசரோட நேம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கோலன் வச்சு நேம் அப்படின்னு இருக்கணும். சேம் அப்போ கால் பண்ணும்போது எப்படி கால் பண்றது, இந்த அபவுட் காம்பனண்ட் டாட் HTML தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரவுட் பார்த்து மெயின் ரவுட் பார்த்து அடுத்தது இந்த யூசர் ஐடியா, யூசரோட ஐடி, அடுத்தது அந்த யூசரோட நேம் செகண்ட் பேராமீட்டர். ஸோ ஃபர்ஸ்டா கொடுத்தா அது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர், இது ஃபர்ஸ்ட் பேராமீட்டரா கன்சிடர் ஆகும். செகண்டா கொடுக்கும் போது இது செகண்ட் பேராமீட்டரா கன்சிடர் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். ஸோ சேம் நம்ம இங்க எடுக்கும் போதும் இங்க கெட் ஐடி போட்டோமா அதே மாதிரி நேம் அப்படின்னு போட்டா அது கிடைச்சு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ ஜஸ்ட் லாக் பண்ணி காட்டுறேன். வந்து ஐடிக்கு பதிலாக நேம் அவ்வளோதான். சரி இப்போ பண்ணாச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரகு அப்படின்ற யூசரை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே பண்ண கன்சல்ல ரகுன்ற நேம் ஒன்று இருக்கு. அதே சமயத்தில் யூசர்ஸ் 3 அண்ட் அந்த யூசரோட நேம் ரகு அப்படின்றது வந்து ஓகேவா? ஸோ நம்மளால அந்த ரகுன்றது நம்மளால கெட் பண்ண முடியுது, ஐடியும் நம்மளால கெட் பண்ண முடியுது. ஸோ அந்த யூசரையும் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எத்தனை பேராமீட்டர் வேணும்னாலும் வச்சுக்க முடியும் ஒரு ரவுட் பாத்துல. ஓகேவா? ஸோ அது வந்து அந்தந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரவுட் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இது வந்து புரிஞ்சுதான். ஒரு ரவுட் பேராமீட்டர் செட் பண்ணி அந்த ரவுட் பேராமீட்டர் மூலியமா அந்த டேட்டாவை கெட் பண்ணி, விச் மீன்ஸ் அந்த ஐடி நம்ம எந்த யூசரை கிளிக் பண்ணுறோமோ அந்த யூசரோட ஐடியை கெட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த யூசரை மட்டும் வேற ஒரு பேஜில் ஷோ பண்ணுறது. இந்த மெத்தட். ஸோ இந்த பேராமீட்டர் செட் பண்ணி ரவுட்டை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின் இருக்கா? ஓகே, ஓகே. ஸோ இப்போ இன்னும் ஒரு கான்செப்ட் வந்து இதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இந்த ரவுட்ல. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்த பேராமீட்டரா செட் பண்ணாம எனக்கு வந்து ஒரு பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன் எனக்கு ரவுட் வேணும். இந்த மாதிரி பேராமீட்டரா எனக்கு வேணாம், ஆனா பேரண்ட் சில்ட்ரனா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள்
வச்சுக்கலாம்னா ஒரு மெயின் ஹோம் பேஜ் இருக்கு. அப்போ அந்த ஹோம் பேஜில் இருந்து நான் வந்து ஒரு யூசர்ஸ் பேஜுக்கு போகிறேன் அப்படின்னா அப்போ home/users அப்படின்ற மாதிரி எனக்கு வரணும். ஓகே, ஸோ யூசர்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். என்னோட ரவுட் பாத் எப்படி வரணும்னா இப்படி இருக்கும். ஸோ home/users அப்படின்றது எனக்கு வரணும், இந்த யூசர்ஸ் பேஜ் பண்ணுறதுக்கான அந்த காம்பனி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஹோமுக்கு இந்த யூசர் வந்து சில்ட்ரன், அதாவது சப் ரவுட். கரெக்டா? ஸோ அப்போ இந்த பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும். நமக்கு இங்க பேரண்ட் ஹோம். அப்போ இந்த பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு சில்ட்ரன் காம்பனண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த காம்பனண்ட்டுக்கு அப்புறம் இந்த கமா போட்டு சில்ட்ரன் அப்படின்னு ஆட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டோம். ஸ்கொயர் பிராக்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இதுக்குள்ள வந்து எப்பயும் போல பாத், ஸோ யூசர்ஸ், ஸோ அந்த அபவுட் காம்பனி இந்த ஸோ ஜஸ்ட் சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணி அந்த ஒரு கீ, ஸோ அந்த ஒரு கீ ஆட் பண்ணி அந்த சில்ட்ரனுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இந்த ரவுட்டுக்கான பார்த்தோம்னா அதுக்கான காம்பனண்ட். ஸோ எங்கேயுமே இதை மல்டிபிளா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு கர்லி பிராக்கெட் கேட்டா இன்னொரு ரவுட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ரவுட் பார்த்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சில்ட்ரனாகவும் நம்மளால எத்தனை வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை கால் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எப்படி இதை நம்ம கால் பண்ணணும், இது அபவுட். ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட் இந்த ரவுட்டர் லிங்க்ல home/users இப்படி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க கால் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணா ஹோம்ல யூசர்ஸ்க்கான அந்த ரவுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். இந்த மாதிரி பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷனும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும் இந்த ரவுட்ல. ஓகேவா? யா, ஸோ நீங்க வந்து எந்த நம்பர் வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அந்த எந்த யூசரை கிளிக் பண்றோமோ அந்த யூசருக்கான ஐடி தான் வேணும். ஸோ அதுக்காக தான் இங்க நம்ம 1 2 3 வச்சிருக்கோம் இந்த யூசர்ல. ஸோ அப்போ அந்த ஐடி வந்து லூப் ஆகும்போது இந்த நம்ம ஃபர்ஸ்ட் யூசரை கிளிக் பண்ணா அதுக்கான ஐடி 1ன்னு எடுக்கும், செகண்ட் யூசரை கிளிக் பண்ணா 2ன்னு எடுக்கும். ஸோ இந்த ஐடி நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து, அவ்வளோதான். ஸோ இந்த ஐடி 1 தான் வைக்கணும், ஏதாவது பர்டிகுலரா இந்த ஒரு இப்படிதான் அந்த ஃபார்மேட் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நமக்கு தேவையான மாதிரி அந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுட் பாத்தில் இருக்க நம்ம ஐடின்னு வச்சோம்னா இந்த ஐடி வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து இந்த ஐடின்னு வைக்காம இப்படி நான் யூசர் ஐடி கூட வைக்கலாம். யூசர் ஐடி இப்படி கூட நான் வைக்கலாம். யூசர் ஐடின்னு வச்சுட்டு ஆனா நாங்க அனுப்புறத ஐடி தான் நாங்க அனுப்புவேன். ஸோ இந்த இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம கெட் பண்றோம்ல இந்த அபவுட் காம்பனண்ட்ல இந்த கெட் போட்டு வெறும் ஐடின்னு போடுறோம்ல, இந்த மாதிரி அந்த ரவுட் பாத்தை கெட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த இந்த பாத்துக்கான அந்த நேம் வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம. ஸோ அப்போ இதை நம்ம வந்து ஒரே மாதிரி கொடுக்கக்கூடாது. சேம் டைம் டிஃப்ரெண்ட் அதாவது அது இப்போ இந்த இடத்துல ஐடியை தான் நம்ம எடுக்க போறோம், அதுக்கு பதிலாக ஃபோனுன்னு கொடுத்தா அது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்காது. ஸோ அதுவும் அந்த மாதிரியும் கொடுக்கக்கூடாது. ஸோ கரெக்டா என்ன நமக்கு வேணுமோ அந்த மாதிரி ஒரு நேம் வச்சுக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன வேணா நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இங்க எடுக்கும் போது அது வந்து நமக்கு தேவை, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு வந்து ஐடியை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால
அதை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்றோம். பை டிஃபால்ட் இங்க நம்பராகவே இருந்தாலும் இந்த இங்க நம்மளோட ஆப்ஜெக்ட்ல இது நம்பர் ஐடி ஒன்னாவே இருந்தாலும் ரவுட் பாத்துல செட் ஆகும்போது அது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகிதான் செட் ஆகும். ஓகேவா? இங்க என்னதான் இங்க நம்பர்னு இருந்தாலும் அது ரவுட் பார்த்தா கன்வெர்ட் ஆகும்போது அது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஆனா நம்மளோட ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது நம்பர், ஸ்ட்ரிங் கிடையாது. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆனது நம்ம மறுபடியும் நம்பரா கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ஃபில்டர் வந்து பண்ண முடியும். ஐ மீன் இந்த ஃபைண்ட். ஸோ அதனாலதான் நம்ம இங்க நம்பரா சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இந்த பேரண்ட்ஸ் சில்ட்ரன் காம்பினேஷனும் சேம். இங்க வந்து நம்ம ஜஸ்ட் பேராமீட்டரா அனுப்பி பேரண்ட் சில்ட்ரன் மேக் பண்ணோம். இங்க சில்ட்ரன் அப்படின்றது ஒன்று போட்டு அதுக்குள்ள மல்டிபிள் காம்பனன்ட்ஸ், ஐ மீன் மல்டிபிள் ரவுண்ட் பாத் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஐ திங்க் ரவுட்ல இதெல்லாம் தான் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஸோ இந்த பேரண்ட்ஸ் காம்பினேஷன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி வந்து டைனமிக்கா நம்மளோட ரவுட் பார்த்த சேஞ்ச் பண்றது பேஸ்ட் ஆன் நம்மளோட அந்த யூசர் ஐடிஸ் இந்த நேம் சம்திங். ஸோ டைனமிக்கலி பேராமீட்டரா ரவுட் பார்த்த செட் பண்ணி சேஞ்ச் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கல, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதுவுமே ரொம்ப சிம்பிள். நம்ம இது எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் சில்ட்ரன்ற ஒரு கீக்குள்ள நம்ம அந்த நமக்கு தேவையான காம்பனன்ஸாக போட்டுக்கலாம். அவ்வளோதான் அந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளேயும் மல்டிப்ளா எவ்வளோ வேணா இருக்கலாம். ஹோம்ல யூசர்ஸ் இருக்கலாம். அண்ட் இதே மாதிரி ஹோம்ல வந்து இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ்ன்னு ஒரு பேஜ் இருக்கலாம். ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்கான இந்த காம்பனண்ட்டை இங்கே நம்ம காம்பனண்ட் நேம் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஹோம்ல வேற என்ன இருக்கலாம்? ப்ராடக்ட்ஸ் எக்ஸாம்பிள் பிளாக். இந்த மாதிரி மல்டிபிளா எவ்வளோ சப் ரவுட்ஸ் வேணாலும், அதாவது சில்ட்ரன் ரவுட் வேணாலும் வச்சு பண்ணிருக்கு. ஓகே. ஆனால் இது ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் காம்பனன்ட் இருக்கு. ஏன்னா ஒரே காம்பனண்ட்டுக்கு வேற வேற ரவுட் நம்ம செட் பண்ணக்கூடாது. செட் பண்ணாலும் செட் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஆனால் செட் பண்ணால் அது வந்து யூஸ் கிடையாது. நீங்கள் யூசர்னு கிளிக் பண்ணாலும் அபவுட் தான் வரணும், யூசருக்கான பேஜ் தான் வரணும். ப்ராடக்ட்னு கிளிக் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த யூசருக்கான லிஸ்ட் தான் காட்டணும். பிளாகிங் கிளிக் பண்ணாலும் அதே காம்பனண்ட் தான் காட்டணும். அப்படின்னா அது வந்து எப்படி சொல்றது, அது வந்து யூஸ்லெஸ், அது வந்து தேவையில்லாதது. ஸோ ஒரு ரவுட்டுக்கு ஒரு காம்பனண்ட் வச்சுக்கிறது பெஸ்ட். ஸோ அந்த இந்த ரவுட் நேமுமே நீங்க ப்ராப்பரா கிரியேட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ யூசர்ஸ் லிஸ்ட் காட்ட போறீங்களா, அப்போ யூசர்ஸ் இல்லை யூசர்ஸ் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி. அப்போ யூசர்ல ஏதாவது ஒரு சிங்கிள் யூசரை பார்க்க போறோம் அப்படின்னா யூசர்ஸ் ஸ்லாஷ் அந்த யூசரோட ஐடி. ஸோ இந்த மாதிரி அந்த ரவுட் பார்த்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக நம்ம வைக்கணும். ஓகே. ஸோ அப்போதான் அந்த ரவுட் பார்த்தாலே நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், இது என்ன பேஜ்க்கான ரவுட்டு, இங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லாக அது இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால அந்த நேம் வைக்கிறதும் சும்மா ரேண்டமா வைக்காம கொஞ்சம் அந்த பேஜுக்கு இல்லை அந்த காம்பனண்ட்டுக்கு என்ன நேம் வச்சா ஆப்டா இருக்குமோ அந்த நேமை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரவுட் மெத்தட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்க. அண்ட் சில்ட்ரன் ரவுட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேள்வி. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆங்குலரோட அந்த லைஃப் சைக்கிள் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 லைஃப் சைக்கிள் குரூப்ஸ் இருக்கு. ஸோ அதாவது இந்த ஆங்குலர் காம்பனண்ட்டு கிரியேட் பண்றது, இந்த காம்பனண்ட் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் குரூப் யூஸ் பண்ணணும். அந்த காம்பனண்ட் ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சில லைஃப் சைக்கிள் குரூப்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் நடந்தா
அதை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த காம்பனெண்ட்ல நடக்கிற விஷயங்களை ட்ராக் பண்ணி கிரியேட் பண்ணி அப்டேட் பண்ணி டெலீட் பண்றது, ஸோ டெஸ்ட்ராய் பண்றது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்றது தான் அந்த லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அந்த ஒரு 7 மெத்தட், கிட்டத்தட்ட 7-8 மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் எல்லாமே பார்க்கலாம், அதோட யூசேஜ் என்ன இதெல்லாம். ஓகேவா? ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இந்த இடத்துல நம்ம ஏன் கன்ஸ்ட்ரக்டார் யூஸ் பண்றோம் அண்ட் ஆன் நீட் நான் போட ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அது எடுத்துட்டேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஆன் நீட்ல என்ன, அதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணணும், ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரவுட்டிங் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் மேபி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் செஷன்ல கேளுங்க.